ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் நவீன் கணேஷ். வெல்கம் டு யூடியூப் சேனல் ஏம் த ஏம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அனிமல் கிங்டமில் இருக்க குயிக் ரிவிஷன் நோட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, பிளான்ட் கிங்டமில் இருக்க குயிக் ரிவிஷன் நோட்ஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம அனிமல் கிங்டமில் இருக்க குயிக் ரிவிஷன் நோட்ஸ் பார்க்கலாம். ஸோ வித் நோ டிலே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் ஆஃப் அனிமல்ஸ் have been described and it becomes more necessary to classify them to assign a systematic position. ஆனால் அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்க தான், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இப்போ இந்த பூமியிலே இருக்குது. எல்லாத்துக்கும் தனித்தனியாக பேர் வச்சு நம்ம கூப்பிடுறோம். ஆனால் அதை ஒரு சர்டைன் கேட்டகரியில் நம்ம பிரிச்சாகணும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஸ்கிரைப் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அடுத்தது பாருங்கள், animals are classified based on the basis of arrangement of cells, body symmetry, nature of column, pattern of digestive, circulatory and reproductive system. இதெல்லாம் பற்றி நான் ஏற்கனவே என் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்க்க மாட்டிங்கன்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் போய் அதை பாருங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஸோ லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது 4 விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லுலார் லெவல். இது எங்கே பார்ப்போம்னா ஸ்பாஞ்சஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்னிடாரியன்ஸில் பார்ப்போம். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா ஆர்கன் லெவல். இது பார்த்தீங்கன்னா பிளாட்டிஹெல்மின்தஸில் மட்டும்தான் பார்ப்போம். ஸோ அடுத்தது ஆர்கன் சிஸ்டம் லெவல் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபோடா. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுக்கப்புறம் வரது எல்லாமே ஆர்கன் சிஸ்டம் தான். எக்கினோதர்மேட்டா, கார்டேட்டா, நான் கார்டேட்ஸ்னு சொன்னால் ஃபுல்லாக வந்துடும். கார்டேட்ஸ் இதெல்லாமே என்ன சொல்கிறது, ஆர்கன் சிஸ்டம் லெவலில் தான் வரும். அடுத்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி பிரிப்போம்னா, இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அப்புறம் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு பிரிப்போம். ஸோ இன்கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா ஒரே ஓப்பனிங் தான் இருக்கும். அந்த ஒரே ஓப்பனிங்கை மவுத்தாகவும் இருக்கும், ஆனஸாகவும் இருக்கும். அதுவே கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு 2 ஓப்பனிங் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மவுத் அண்ட் ஆனஸ் தனித்தனியாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி பிரியுதுன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறம் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமாக பிரியுது. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பிளட் இஸ் பம்ப்ட் அவுட் ஆஃப் ஹார்ட் அண்ட் செல் அண்ட் டிஷ்யூ ஆர் பாத்தட் இன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபோட்ஸில் இருக்கும். அதாவது லார்ஜஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம். இந்த ஆர்த்தோபோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தான், லார்ஜஸ்ட்டு ஃபைலம் ஆஃப் அனிமாலியான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இது நம்ம ஆர்த்தோபோட்ஸில் படிக்கும் போது பார்ப்போம். ஸோ கவலை வேணாம். அடுத்தது பாருங்கள், க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதாவது பிளட் இஸ் சர்க்குலேட்டட் த்ரூ ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ். ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ். ஆர்டரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு உள்ள அடியில் இருக்கும். கேபிலரிஸ் ஆர்டரிஸ்க்கும் வெயின்ஸுக்கும் நடுவில் இருக்கும். ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி, எக்ஸ்சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நரம்பு வெளில தெரியுதுல, அதாவது அதுதான் பார்த்தீங்கன்னா வெயின்ஸு. ஸோ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமில் இருக்கும். இதெல்லாம் காமனாக பிளட் வெசல்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் இருக்காது. அதாவது ஆர்த்தோபோட்ஸில் இது கிடையாது. ஸோ இப்போ அடுத்து நம்ம சிமெட்ரி எப்படின்னு பார்ப்போம். சிமெட்ரி தான் அந்த பாடி எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு, எந்த ஷேப்ஸில் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிமெட்ரி பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று சிமெட்ரிக்கல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசிமெட்ரிக்கல். சிமெட்ரிக்கல் தான் எதில் வரும்னா, கேன் பி டிவைடட் இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடிஞ்சால், அதோட உடம்பை நம்ம ஈக்குவலாக பிரிக்க முடிஞ்சால் அது பார்த்தீங்கன்னா சிமெட்ரியாக இருக்கும். சிமெட்ரிக்கல்னு நம்ம சொல்லுவோம். அசிமெட்ரிக்கல் அதோட ஆப்போசிட். 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க முடியாது. அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமீபா, ஸ்பாஞ்சஸ். ஸ்பாஞ்சஸ் இதில் வரும், ஃபைலம் ஃபோரிஃபெரால வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அசிமெட்ரிக்கல். இங்கேருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ சிமெட்ரிக்கலில் 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரி பார்த்தீங்கன்னா கேன் பி டிவைடட் இன்ட்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் பை எ பிளேன் த்ரூ பாசிங் த்ரூ த சென்டர்லேருந்து நம்மளால் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்க முடியும். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ், ஹைட்ரா. ஸோ இங்கே பாருங்கள், எக்கினோதர்மேட்டா இதோட எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஸ்டார் ஃபிஷ் இருக்குல்ல. ஸோ ஆனால் எக்கினோதர்மேட்டாவே ஒரு எக்ஸப்ஷன் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது லார்வல் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அடல்ட் ஸ்டேஜில் இருக்கும் போது வேறு சிமெட்ரியில் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம எக்கினோதர்மேட்டா படிக்கும் போது பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி கேன் பி டிவைடட் இன்ட்டு ஈக்குவல் ஹாஃப்ஸ்
பை ஒன்லி ஒன் பிளேன், அதாவது ஒரே ஒரு பிளேனால் மட்டும்தான் இதை வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்க முடியும். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் வெர்டிபிரேட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஆர்கானிசம் வந்து டைப்ளோபிளாஸ்டிக்கா இல்லை ட்ரைப்ளோபிளாஸ்டிக்கான்னு பார்ப்போம். ஸோ இதோட அர்த்தம் என்னது தான் காமனாக சொல்லணும்னா பாடி எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இந்த டைப்ளோபிளாஸ்டிக் ட்ரைப்ளோபிளாஸ்டிக் வச்சு. ஸோ த அனிமல்ஸ் இன் விச் செல்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் 2 எம்ப்ரியானிக் லேயர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் எக்டோடம், இன்னொன்று உள்ளே இருக்கிறதுனால இன்டர்னல் எண்டோடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டைப்ளோபிளாஸ்டிக். எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போரிஃபெரா, அப்புறம் ஸ்னிடாரியா தான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம செகண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைலமில் பார்ப்போம் பார்த்தீங்களா, அதாவது வேறு எதுவும் இல்லை, சீலன்ட்ரேட்டா தான் வந்து ஸ்னிடாரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேணாம். செகண்ட் இது பாருங்கள், அனிமல்ஸ் இன் விச் எ டெவலப்பிங் எம்ப்ரியோ ஹேஸ் தேர்ட் ஜெர்மினல் லேயர். அதாவது எக்டோடம் அண்ட் எண்டோடம் நடுவில் ஒரு லேயர் இருக்கும், அது பேர் வந்து மீசோடம்னு சொல்லுவாங்க. இது அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான அனிமலுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து எந்த கிளாசிஃபிகேஷனில் வரும் தான் ட்ரைப்ளோபிளாஸ்டிக் கிளாசிஃபிகேஷனில் வரும். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்டிஹெல்மென்திஸ், அப்புறம் வந்து கார்டேட்ஸ். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். The body cavity which is lined by mesoderm is called column. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைனு. இது பார்த்திங்கன்னா ஒரு இன்னொன்று தனியான ஒரு கிளாசிஃபிகேஷன். ஸோ எந்த பாடி கேவிட்டிக்கு வந்து மீசோடர்மால் லைன் ஆகிருக்கோ அது பார்த்திங்கன்னா வந்து கோலம்னு சொல்லுவாங்க. ஸோ அனிமல் பொசஸிங் கோலம், எந்த அனிமல்ஸுக்கு வந்து உண்மையான கோலம் இருக்குதோ அதுதான் வந்து கோலமேட்டிக் அனிமல்ஸ்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது ரிவிஷன் நோட்ஸ் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடி இருக்க லெசன்லேயே. முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோட லிங்க் தரேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன் சம் அனிமல்ஸ் கேவிட்டி இஸ் நாட் லைன்டு பை மீசோடம். அதாவது சில அனிமல்ஸில் வந்து கேவிட்டி வந்து மீசோடமால் லைன் ஆகிருக்காது, ஆனால் ஸ்கேட்டர்ட் பவுச்சஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும், விட்டு விட்டு ஒரு மாதிரி. இங்கே பாருங்கள் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்கள், இதுதான் வந்து சூடோகோலமேட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது ஆஸ்கெல்மென்திஸ், அதாவது நெமட்டோடான்னு சொல்லுவாங்க. 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிங்கன்னா நெமட்டோடான்னு படிப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ சூடோகோலமேட்ஸ்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆஸ்கெல்மென்திஸ்னு போடுங்க, இது கன்ஃபார்மாக கேட்பான் எக்ஸாம்பிளில். ஸோ த அனிமல்ஸ் இன் விச் பாடி கேவிட்டி இஸ் ஆப்சன்ட். எந்த அனிமல்ஸுக்கெலாம் வந்து பாடி கேவிட்டி வந்து இல்லையோ அது பார்த்திங்கன்னா வந்து ஏகோலமேட்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பிளாட்டிஹெல்மென்திஸ்னு சொல்லலாம், இல்லைனாலும் அதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸும் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து போரிஃபெரான்னு சொல்லலாம், அப்புறம் ஸ்னிடாரியன்ஸ் சொல்லலாம், ஸோ டெனோஃபோரா சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏகோலமேட்டில் வந்துடும். ஸோ இன் சம் அனிமல்ஸ் பாடிஸ் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி டிவைடட் இன்டூ செக்மெண்ட்டாக இருக்கும் வித் சீரியல் ரெப்படேஷன். அதில் பார்த்தீங்கன்னா சில செக்மெண்ட் வந்து ரிப்பீட் ஆகியே இருக்கும். ஸோ இதெல்லாம் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா எர்த்வார்ம்ஸில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் தான் இது எர்த்வார்மு, நிறையா இதுலேயும் இருக்கும். இது எர்த்வார்ம் ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது வந்து செக்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டமேரிக் செக்மெண்டேஷன் நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இப்போ நம்ம வந்து அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல ஃபுல் கிளாஸிஃபிகேஷன், இதை வச்சு தாங்க நம்ம அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஒன்றும் புதுசு கிடையாது, எதெல்லாம் எதுக்குள்ளே வருதுன்னு தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தட்ஸ் இட். சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸும் கூடவே பார்ப்போம், எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துருவோம். ஃபைலம் போரிஃபெரா பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஃபைலம் ஆர் காமன்லி நோன் அஸ் ஸ்பாஞ்சஸ்னு சொல்லுவோம்னா, காமனாக சொல்லணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மெரைன், அழுக்கான இடத்துல இருக்கும், அப்புறம் அசிமெட்ரிக்கலாக இருக்கும். இல்லை தான் ஹேவ் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும், இல்லைனா கிடையாது. செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட்டு இதில் வந்து எந்த ஆர்கன்ஸுமே டெவலப் ஆகிருக்காது, இதுவும் சிமெட்ரியும் இது கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ மெரைன் ஆர்கானிசம். அடுத்தது பாருங்கள், தே ஹேவ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். இது வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா எக்கினோதர்மேட்டாக்கும் இருக்கும், போரிஃபெராக்கும் இருக்கும். ரெண்டுத்துக்கும் நல்ல நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நிறையவே கேட்க வாய்ப்பு இருக்குது, நீட்டில் கிடையாது, போர்டு எக்ஸாமினேஷனில். ஸோ இம்பார்ட்டன்ட் தான், அதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட்டர் என்டர்ஸ் த்ரூ த மைன்யூட் போஸ், அதாவது ஆஸ்டியாவிலேருந்து, அதாவது அதோட சென்ட்ரல் கேவிட்டிலேருந்து என்டர் ஆகும், அப்புறம் ஸ்பாஞ்சோசிலுக்கு போவோம். ஃப்ரம் வேர் இட் கோஸ் டு ஆஸ்கோலம்னு இருக்க ஒரு பார்ட் வழியாக வெளியே வந்துடும். தட்ஸ் இட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், திருப்பி சொல்கிறேன். ஸோ நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன், இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கன்ஸ் கிடையாதுல்ல. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கும் தான் இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னால தான் நடக்கும். ஸோ
ஸ்கெலிட்டன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்பிக்யூல்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இந்த கிளாஸிஃபிகேஷனில் நம்ம படிக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி சொல்கிறேன்னா ஸ்பிக்யூல்ஸ் பற்றி கேட்பான் அவன். அதாவது ஸ்பிக்யூல்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருப்பா. கொஸ்டின் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் போரிஃபெரான்னு வரும். நீங்கள் ஸ்பிக்யூல்ஸ் தான் போட்டாங்கன்னா மிச்சம் இருக்க 3மே ஆப்ஷனில் இருந்தால் கூட, ஏன்னா ஸ்பிக்யூல்ஸ் தான் வந்து மிச்சம் இருக்கிற ஃபைலம்ஸுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் ஸ்பிக்யூல்ஸ்ன்னு தான் போடணும். அடுத்தது எக் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை சேம் ஆர்கானிசம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்மோஃப்ராடைட் இது. ஸோ அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன்னால நடக்கும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து கேமெட்ஸ் ஃபார்மேஷன்னால நடக்கும். மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஃபர்டிலைசேஷன் இன்டர்னலாக இருக்கும். அப்புறம் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து இன்டைரக்டாக இருக்கும், டைரெக்டாக இருக்காது, இன்டைரக்டாக இருக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சைக்கானு அப்புறம் ஸ்பாஞ்சிலா இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஸ்பாஞ்சிலா பார்த்திங்கன்னா வந்து கன்ஃபார்மாக கேட்பான். எதில் கேட்பான் விச் இஸ் த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சேன்னு கேட்பான். நீங்கள் ஸ்பாஞ்சிலான்னு போடணும், சைக்கான் போட்டுறாதீங்க. ஸ்பாஞ்சிலா இஸ் த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைலம்ஸ் நிடாரியா பற்றி பார்ப்போம். நிடாரியான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், நான் ஸ்னிடாரியான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ சீலன்ட்ரேட்டான்னு நம்ம காமனாக சொல்லிக்கலாம். ஸோ தேர் அக்வாட்டிக்காக இருக்கும், மோஸ்ட்டாக மெரைனாக இருக்கும், சிசிலாக இருக்கும், ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும், அப்புறம் ரேடியல் சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னா நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் என்னோட இன்னொன்று வீடியோவில். ஸோ அதை நீங்கள் பார்க்கல தான் போய் கன்ஃபார்மாக நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் தரேன், நீங்கள் போய் மறுபடியும் பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நீட்டுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அவ்வளோதான். தே எக்ஸ்பெக்ட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்மளால் அதை பார்க்க முடியும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டைப்ளோபிளாஸ்டிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலோமேட்டிக் அனிமல்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா வந்து கோலோமேட்டிக் அனிமல்ஸ். ஸோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கோலோமேட்டிக்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வித் சிங்கிள் ஓப்பனிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னன்ற அர்த்தம் எனக்கு புரியல. ஸோ இது வந்து கோலோமேட்டிக் கிடையாதுன்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் நான் இதை ஃபஸ்ட்டு எடுத்துட்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கோலோமேட்டிக்னு நம்ம சொல்ல வேணாம், வித் சிங்கிள் ஓப்பனிங்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு அதோட அர்த்தம் தெரில, ஏதாவது தெரிஞ்சது நீங்கள் கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோலோமேட்டிக் கிடையாது, ஏ கோலோமேட்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ தே ஷோ 2 டைப்ஸ் ஆஃப் பாடி, அதாவது 2 விதமாக இருக்கும். அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலிப், மெடுசா. ஸோ இந்த பாலிப் மெடுசா பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2த்துனாலையும் தான் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன், அதாவது மெட்டாஜெனிசிஸ் இதில் நடக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாலிப் சிசிலாக இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும், அப்புறம் சிலிண்ட்ரிக்கல் வித்தவுட் கோனாட்ஸ். கோனாட்ஸ் இதில் வந்து இருக்காது. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரா, அடம்சியா, மெடுசா. இப்போ பார்க்கலாம். மெடுசா ஒரு நிமிஷம். மெடுசா இஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும். அம்பர்லா லைக் ஹேவிங் கோனாட்ஸ் இருக்கும் இதில். அப்புறம் ஆருலியா அண்ட் ஜெல்லி ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இதோட இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள். ஸோ ஆருலியா தான், வேறு எதுவும் கிடையாது, ஜெல்லி ஃபிஷ் தான் ஆருலியா. இங்கே பாருங்கள், 2 இதையும் தனித்தனியாக கொடுத்துருக்கான், 2ம் ஒரே அர்த்தம் தான். சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா ஆருலியா. ஸோ சம் ஸ்னிடாரியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 2 ஃபார்ம்ஸாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா வந்து மெட்டாஜெனிசிஸ்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம்பிள் ஒபீலியா, அதாவது பாலிப் ப்ரொடியூஸ் மெடுசா asexually and medusa produce polyp sexually. ஸோ இது வந்து என்சிஆர்டி லைன் தான், ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன் கூட. அடுத்து நம்ம ஃபைலம் டெனாஃபோரா பற்றி பார்ப்போம். இதை காமனாக எப்படி கூப்பிடுவாங்க தான் கோம் ஜெல்லிஸ்னு சொல்லுவாங்க, இல்லை சி வால்நட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைனாக இருக்கும், டைப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கும், ரேடியல் சிமெட்ரியாக இருக்கும், வித் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்மளால் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். ஸோ பாடி பியர்ஸ் 8 சீலியேட்டட் கோம்ப்ளெக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோம்ப்ளெக்ஸ் எதுக்கு இருக்குது தான் மூமெண்ட், அதாவது லோக்கோமோஷனுக்காக தான் இது இருக்குது. அதோட ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் தான், அதாவது பயோலூமினிசன்ஸ், அதாவது எபிலிட்டி டு எமிட் லைட் பை எ லிவிங் ஆர்கானிசம். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் டெனாஃபோராவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ டெனாஃபோரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா அது வந்து ஹெர்மாஃப்ராடிக் தான், அதாவது ஃபர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கும், டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து இன்டைரக்டாக இருக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இதில் ரொம்பவே முக்கியம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டெனோஃப்ளானான்றது ஒரு எக்ஸாம்பிள், ப்ளூரோ பிரான்ச்சியான்றது இன்னொன்று எக்ஸாம்பிள். ஸோ இதோட முடிச்சுக்கலாம், அதாவது இந்த ஃபைலம் டெனாஃபோரா இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், ஃபைலம் பிளாட்டிஹெல்மென்தஸ், அதாவது ஃப்ளாட்வார்ம்ஸ் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா வந்து டார்சோ வென்ட்ரல் ஃப்ளாட்டன்டு பாடியாக இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் தான் இருக்கும். இது ரொம்பவே கெட்டது கூட. இது பார்த்திங்கன்னா பைலேட்ரலாக சிமெட்ரிக்கலாக இருக்கும்.
ட்ரைப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கும். ரொம்பவே முக்கியங்க. பைலேட்ரல் சிமெட்ரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் என்னது ரேடியல் சிமெட்ரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது பைலேட்ரல் சிமெட்ரி. ட்ரைப்ளோபிளாஸ்டிக்காக இருக்குது. ஏகோலமேட் தான் வித் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது இதில். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இதுதான். ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் பேராசிட்டிக் ஃபார்ம்ஸில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ ஃப்ளேம் செல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். அதாவது இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பான், விச் ஹெல்ப்ஸ் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன் இல்லை எக்ஸ்க்ரீஷன் இன் பிளாட்டிஹெல்மின்தஸ்னு கேட்பான். நீங்கள் கண்ணை மூடிட்டு கூட ஃப்ளேம் செல்ஸ்னு பதில் போட்டுருங்க. ஸோ தட்ஸ் இட். இப்போ ஃபர்டிலைசேஷன் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க மாதிரி எக்ஸ்டர்னலாக இருக்காது, இன்டைரக்டாக தான் இன்டர்னலாக தான் இருக்கும். ஆனால் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா அதில் இருக்க மாதிரியே இன்டைரக்டாக தான் இருக்கும். ஹெர்மா ப்ராடக்ட் தான் இதுவும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா டேனியா, பிளனேரியா, ஃபேசோலியா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேப் வார்ம், அப்புறம் இது லிவர் ஃப்ளூக்குன்னுவாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். நீங்கள் என்சிஆர்டி ரெஃபர் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். இல்லை தான் இதே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்களேன். இதில் இருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் தான். நீங்கள் கன்ஃபார்மாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை கவனிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாக்குமெண்ட் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தந்துடுறேன். நீங்கள் தயவு செஞ்சு போய் இந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நானே ஏற்கனவே இதோட பிரிண்ட் காப்பி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைலம் ஆஸ்கியல்மென்திஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ லிவிங்காக இருக்கும், அக்வாட்டிக்காக இருக்கும், டெரஸ்ட்ரியல் அதாவது தண்ணியில் இருக்காது, வந்து நிலத்தில் தான் இருக்கும், பேராசிட்டிக்காக இருக்கும் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில். பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், ட்ரைப்ளோபிளாஸ்டிக், சூடோகோலமேட். பாருங்கள் கோலமேட்டிக், அதாவது ஏகோலமேட்ஸ்லேருந்து சூடோகோலமேட் வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இம்பார்ட்டண்ட். அலிமெண்ட்ரி கேனல் இஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வித் வெல் டெவலப் மஸ்குலர் ஃபேலிங்ஸும் டெவலப் ஆகிருக்கும். ஸோ தே ஆர் டயோசியஸ். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயோசிஸ்ன்ற பாயிண்ட்டே இப்போ தான் பார்க்குறோம். ஃபீமேல்ஸ் ஆர் லாங்கர் தென் மேல்ஸ். மேலோட பாடியோட கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங்காக இருக்கும். இது எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கேரிஸ், ரவுண்ட் வார்ம், இல்லை தான் உஸ்டேரியா, ஃப்ளரேரியா வார்ம், இல்லை தான் அண்ட் சைக்ளோஸ்டோமாவில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஃபீமேல்ஸ் ஆர் லாங்கர் தென் மேல்ஸும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அக்வாட்டிக் ஆர் டெரஸ்ட்ரியல் பைலேட்ரல் அக்வாட்டிக்காகவும் இருக்கும், டெரஸ்ட்ரியலாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து ஃபைலம் அனலிடா, அதை சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ அக்வாட்டிக்காகவும் இருக்கும், டெரஸ்ட்ரியலாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பைலேட்ரலி சிமெட்ரிக்கலாக இருக்கும். அப்புறம் செக்மெண்டட் வித் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்மளால் அதில் பார்க்க முடியும். அப்புறம் அக்வாட்டிக் அனலைட்ஸ் லைக் நெரிஸ் பார்த்திங்கன்னா வந்து லேட்ரல் அப்பண்டேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். பேரபோடியாவும் அதாவது பேரபோடியா ஸோ ஃபாஸ்ட் ஸ்விம்மிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெஃப்ரீடா பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். பாருங்கள் பிளாட்டிஹெல்மின்தஸில் வேறு, இதில் வேறு. ஸோ பிளாட்டிஹெல்மின்தஸில் அப்படியே வேறு. நெஃப்ரீடியா பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். பிளாட்டிஹெல்மின்தஸில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் செல்ஸ் வரும் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷனுக்கு. ஸோ நியூரல் சிஸ்டம் இருக்கும், கன்சிஸ்ட் ஆஃப் கேங்லியா இருக்கும், பேட் கேங்லியா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் லேட்ரல் நர்வ்ஸும் இருக்கும். அப்புறம் டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டும் இருக்கும் அதை சுற்றி. ஸோ டயோசியஸாக இருக்கும் இதுவும். அதாவது நெரிஸ் பார்த்திங்கன்னா வந்து டயோசியஸாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோனோசியஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எர்த்வார்ம் லிச்சஸாக இருக்கும். இதை ரெண்டுத்தையும் வந்து மிஸ்மேட்ச் பண்ணி கரெக்டாக இல்லை இன்கரெக்டான்னு நீட்டில் கேட்பான். ஏற்கனவே கேட்டிருக்காங்க கூட. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹெரிட்டிமா, அதுக்கப்புறம் ஹிருனிடரியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைலம் ஆர்த்தோபோடா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் அனிமல்ஸ் விச் இன்க்ளூட் இன்செக்ட்ஸ் இருக்கும். தே ஹேவ் ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரைப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், அது ட்ரைப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா வந்து ஏன் வந்து இதுக்கு மட்டும் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, இது வந்து கேட்டிருக்கான் நீட்டில் ஏற்கனவே. அது வந்து ட்ரைப்ளோபிளாஸ்டிக் டைப்ளோபிளாஸ்டிக்கானு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து எக்கினோதர்மேட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து ரேடியல் சிமெட்ரியாக மாறுன்றதுனால, அதாவது அதோட லார்வல் ஸ்டேஜ் இல்லை அடல்ட் ஸ்டேஜில் அது சரியாக தெரியல, அது நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது லார்வல் ஸ்டேஜில் வந்து பைலேட்ரலாக இருக்கும். சாரி, வெளில பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க, அதனால தான் எதுவும் சவுண்ட் அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ லார்வல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து அது எப்படி இருக்கும்னா வந்து பைலேட்ரலாக இருக்கும். அடல்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அது ரேடியலாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அடல்ட்டில் ரேடியலாக இருக்கிறதுனால. ஸோ அந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதாவது நீட் 2018 நான் சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே என்னோடய சீனியர்ஸ் கிட்டலாம் நான் ரெஃபர் பண்ணி கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க நான் டைப்ளோபிளாஸ்டிக்னு தான் போட்டேன்னு தெரியாமல். ஸோ அதில் உங்களுக்கு டவுட்டே வேணாம். ஏன் சொல்கிறேன்னா வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ்லேருந்து கடைசி வரைக்கும் கார்டேட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே ட்ரைப்ளோபிளாஸ்டிக்காக தான் இருக்கும். கோலமேட்
கோலமேட்டிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பைலேட்ரல் சிமெட்ரி இருக்குது. ஆனால் இங்கே சைட்டினஸ் எண்டோஸ்கெலிட்டன் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ், இது இங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ பாடி கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட் இருக்கும், தோராக்ஸ் இருக்கும், அப்டமன் இருக்கும், ஜாயிண்ட் அப்பண்டேஜஸ் இருக்கும். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா கில்ஸு, புக்லன்ஸு, அதுக்கப்புறம் ட்ரக்கியல் சிஸ்டம்லாம் இருக்கும். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. ஸோ எக்ஸ்க்ரீஷன் பார்த்திங்கன்னா மால்ஃபீஜியன் டிபியூல்ஸ்னால நடக்குது. சென்ஸ் ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா ஆண்டனா இருக்கும், இல்லை கண் இருக்கும். ஸோ ஃபர்டிலைசேஷன் இன்டர்னலாக இருக்கும். அப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து ஓவி பேரஸாக தான் இருக்கும். அப்புறம் இது அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். வெக்டாஸ் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட், இது ஜஸ்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. கிராப்பு பார்த்தீங்கன்னா வந்து கிங் கிராப் இருக்குது, இங்கே பாருங்கள். இதெல்லாம் மஸ்கிட்டோவும் இந்த இதில் தான் வருது, கிளாஸிஃபிகேஷனில் தான் வருது. லார்ஜஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் கூட இது, அந்த பாயிண்ட் இதில் வரல. ஆனாலும் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆர்த்தோபோடா. மொலஸ்கா பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது எப்படி இருக்குன்னா டெரஸ்ட்ரியலாகவும் இருக்கும், அக்வாட்டிக்காகவும் இருக்கும். ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்மளால் அதில் பார்க்க முடியும். ஸோ பைலேட்ரல் சிமெட்ரியாக இருக்கும், ட்ரைப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கும், கோலமேட்டிக்காக இருக்கும். அதே நேரத்தில் பாடி வந்து ஹெட்டாக இருக்கும். அதாவது பாடி வந்து 3 விதமாக டிவைட் ஆகிருக்கும். ஹெட்டு, மஸ்குலர் ஃபுட், அதுக்கப்புறம் விசீரியல் ஹம்பாக டிவைட் ஆகிருக்கும். அப்புறம் அன்செக்மெண்டடாக இருக்கும். இது செக்மெண்டேஷன் இதில் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த அனலிடா இது பார்த்திங்கன்னா வந்து செக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். இதுலேயும் செக்மெண்டேஷன் இருக்கும், ஆனால் மொலஸ்கால செக்மெண்டேஷன் கிடையாது. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ஹெட்டு, மஸ்குலர் ஃபுட்டு, விஸ்கரல் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கில்ஸ் ப்ரெசன்ட் ஆர் பிட்வீன் வந்து ஹம்ப் அண்ட் மேண்டிலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வந்து ஃபெதர் லைக் கில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்புறம் வந்து மவுத் வந்து ஃபைல் லைக் ராஸ்பெரிங் ஆர்கனுக்கு இருக்கும் மவுத்தில். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து ரேடுலான்னு சொல்லுவோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பைலா, அதுக்கப்புறம் ஆக்டோபஸ் தான் இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுவும் பார்த்தாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து ஃபைலம் எக்கினோதர்மேட்டா பார்த்துடலாம். அதாவது த ஸ்பைனி ஸ்கின்ட் அனிமல்ஸ். இது பார்த்திங்கன்னா என்சிஆர்டியில் இருக்காது, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா எண்டோஸ்கெல்டன் வந்து கால்கரேஷன் ஓஸ்கேலஸ்னால மேடாயிருக்கும். ஸோ மெரைனாக இருக்கும், ஆர்கன் சிஸ்டமாக இருக்கும். ட்ரைப்ளோபிளாஸ்டிக் கோலமேட், ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஹெல்ப் இன் லோக்கோமோஷன், அதாவது அந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வந்து லோக்கோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, கேப்சர் ஆஃப் ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பார்த்துக்கோங்க வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, எக்கினோதர்மேட்டால. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாஞ்சஸில் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்க பாயிண்ட்ஸ் வச்சு நோட் பண்ணி. ஸோ செக்ஸஸ் பார்த்திங்கன்னா வந்து செப்பரேட்டாக இருக்குது, ஃபர்டிலைசேஷன் வந்து இதில் எக்ஸ்டர்னலாக இருக்குது. ஸோ டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து இன்டைரக்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டார் ஃபிஷ் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்புறம் குக்குமேரியா பார்த்திங்கன்னா அதாவது வேறு எதுவும் கிடையாது, சீ குக்கும்பர் இதோட இன்னொன்று எக்ஸாம்பிள். அப்புறம் அனட்டன் பார்த்திங்கன்னா வந்து இதோட இன்னொன்று எக்ஸாம்பிள். ஸோ இதோட வந்து எக்கினோதர்மேட்டாவும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஹெமிகார்டேட்டா பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஃபைலம் ஹெமிகார்டேட்டாக்கு வந்தாச்சு நம்ம இப்போது. இது பார்த்திங்கன்னா வந்து வேர்ம் லைக் மெரைன் ஆர்கானிசம் வித் ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து இதில் இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து ஹெமிகார்டேட்டாவிலேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பைலேட்ரல் சிமெட்ரி, அது மட்டும் இல்லாமல் ட்ரைப்ளோபிளாஸ்டிக், அப்புறம் கோலமேட்டிக் அனிமல்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளரான பாயிண்ட்ஸ் தான். இது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ பாடி வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், கம்போஸ்ட் ஆஃப் ஆன்டீரியர் ப்ரபாசிஸ்ன்ற ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலர் இருக்கும், ட்ரங்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபைலம் ஹெமிகார்டேட்டாக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசம் வந்து எதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பேலனோகொலாசஸ், அதுக்கப்புறம் சாக்கோகொலாசஸ் தான் இதோட எக்ஸாம்பிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமாக இருக்கும். ரெஸ்பிரேஷன் வந்து எப்படி இருக்கும்னா கில்ஸ்னால இருக்கும். எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரபாசிஸ் கிளான்ஸ் தான் இந்த இடத்துல பார்த்தோம்ல, ப்ரபாசிஸ். ஸோ செக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து செப்பரேட்டடாக இருக்கும். ஃபர்டிலைசேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக இருக்கும், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டாக கூட இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைலம் கார்டேட்ஸ், அதாவது ஃபைலம் கார்டேட்டான்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, இதை பற்றி பார்க்கலாம். ஸோ நோட்டோ கார்டு வந்து இதில் இருக்கும். மற்ற ஹெமிகார்டேட்டா அது மட்டும் இல்லாமல் நான் கார்டேட்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா நோட்டோ கார்டு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டார்சல் ஹேலோ நர்வ் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேர்டு ஃபெராஞ்சியல் கில் ஷீட்ஸ் இதை சுற்றி இருக்கும். ஸோ பைலேட்ரல் சிமெட்ரி, ட்ரைப்ளோபிளாஸ்டிக், கோலமேட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இது காமனாக இருக்குது. ஸோ க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமாக இருக்கும். ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா வென்ட்ரல் பொசிஷனில் இருக்கும். போஸ்ட் ஆனல் டைல் இஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ டெயில் இதில் பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட் ஆனல்னு சொல்லுவாங்க அதை காமனாக. அது வந்து இதில் இருக்கும். ஆனால் ஹெமிகார்டேட்டா அப்புறம் நான் கார்டேட்ஸில் கிடையாது.
இங்கே வேணால் பார்த்துக்கோங்க. ஹெமிகார்டேட்டா வந்து கார்டேட்ஸோட டிவிஷனுக்குள்ளே வராது. அதை வந்து கார்டேட்ஸில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கார்டேட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வெறும் 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ சப் ஃபைலம் யூரோகார்டேட்டா ஒரு விதம், அப்புறம் சப் ஃபைலம் செஃபலோகார்டேட்டா, அப்புறம் சப் ஃபைலம் வெர்டிப்ரேட்டா. ஸோ சப் ஃபைலம்ன்றது இந்த ஃபைலம்குள்ளேயே நடக்கிற டிவிஷன் தான் வந்து சப் ஃபைலம்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட். இப்போ யூரோகார்டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து நோட்டோகார்ட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் வென்ட்ரல் டைலில் மட்டும்தான் நோட்டோகார்டு இருக்கும். இதுவே செஃபலோகார்டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் டு டைல் அது மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் லைஃப் வரைக்கும் இருக்கும். ஸோ வெர்டிப்ரேட்டா வந்து possess notochord possess பண்ணும், பட் இன் எம்ப்ரியானிக் பீரியட் விச் இஸ் ரீப்ளேஸ்ட் பை வெர்டிபிரல் காலம் இன் அடல்ட்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், அதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா நோட்டோகார்டு இருக்கும். ஆனால் அது வளர வளர அதாவது அடல்ட்டாக மாறும் போது வெர்டிபிரல் காலம் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சப்ஃபைலம் வெர்டிப்ரேட்டா பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் வெர்டிப்ரேட்டா பற்றி சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். இப்போ சப்ஃபைலம் வெர்டிப்ரேட்டா வந்து எதால் டிவைட் ஆகிருக்குது தான், 2 விதமாக டிவைட் ஆகிருக்கு. ஸோ அகந்தனா அதாவது ஜா கிடையாது, அப்புறம் இன்னொன்று வந்து கேந்தனோஸ்டோமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஜா இருக்கும், இதை சுற்றி ஜா தான் உங்களுக்கே தெரியும். ஸோ கேந்தனோஸ்டோமா இஸ் டிவைடட் இன்ட்டு 4 சூப்பர் கிளாஸஸாக வந்து டிவைட் ஆகும். 2 சூப்பர் கிளாஸஸாக டிவைட் ஆகும். பிஸ்ஸஸ், அப்புறம் டெட்ராபோடா. இந்த டெட்ராபோடா பார்த்திங்கன்னா வந்து இதுவே 4 விதமாக டிவைட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா மேமல்ஸ், ஏவ்ஸ், ரெப்டைல்ஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது ஆம்ஃபிபியன்ஸ். ஸோ இது இந்த 4 விதமாக டிவைட் ஆயிரும். ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா வந்து இது 2 விதமாக டிவைட் ஆகும். அப்புறம் காண்ட்ரி கைட்டிஸ் இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ காண்ட்ரி ரைச்சிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டிடைட்டிஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 விதமாக டிவைட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாக்ஸ் ஜா ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தாகணும்ல, அது பற்றி பார்ப்போம். அதாவது அகந்தனா லாக்ஸ் ஜாவில் பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு டிவிஷன் தான். ஸோ கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா தான் அது. ஸோ தே ஆர் எக்டோ பேரசைட்ஸாக இருக்கும் ஃபிஷ்ஷஸில். ஸோ தே ஆர் சக்கிங் அண்ட் சர்க்குலர் மவுத் இருக்கும், வித்தவுட் ஜா கிடையாது, மவுத் மட்டும்தான். ஸோ பாடி டிவைட் ஆஃப் ஸ்கேல்ஸ் கில்சீட்ஸ் வந்து இருக்கும் ரெஸ்பிரேஷனுக்காக. கிரேனியம் அப்புறம் வெர்டிபிரல் காலம் வந்து கார்டிலிஜினஸாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தே ஆர் மெரைன் ஆர்கானிசம்ஸ் பட் மைக்ரேட் டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார் ஸ்வாமிங் அண்ட் டை ஆஃப்டர் ஃபியூ டேஸ். வந்து பார்த்திங்கன்னா இது ஓரளவு காமெடியானதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்வாமிங்காக வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு மைக்ரேட் ஆகி போயிடும், அதை கொஞ்ச நாள்லேயே செத்து போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லார்வே வந்து ரிட்டன் டு சீஸ் ஆஃப்டர் மெட்டமார்பிசஸ். ஸோ மெட்டமார்பிசஸ் அதாவது ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் லார்வே வந்து சீக்கு ரிட்டர்ன் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து பெட்ரோமைசன் அதாவது லாம்ப்ரே, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து மேக்சைன் ஃபிஷ் அதாவது ஹேக் ஃபிஷ்ஷுன்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக. ஸோ இப்போ வந்து கிளாஸ் காண்ட்ரி ரைட்டிஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கார்டிலேஜனஸ் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. மைக்கை தெரியாமல் மியூட் பண்ணிட்டேன். ஸோ தே ஆர் பார்த்திங்கன்னா இது வந்து மெரைன் ஆர்கானிசம்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீம் லைன்டாக இருக்கும் இதோட பாடி. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கார்டிலேஜஸ் என்டோஸ்கெலிட்டன் இதில் இருக்கும். ஸோ தே ஆர் கோல்ட் பிளட்டடாக இருக்கும். பார்த்துக்கோங்க, கோல்ட் பிளட்டட் தான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லேயும் சர்வைவ் ஆகுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கின் பார்த்திங்கன்னா வந்து மைன்யூட் பிளாசாய்ட் ஸ்கேல்ஸால் இருக்கும். ஸோ கில் சீட்ஸ் அதில் இருக்கும். வித்தவுட் ஓப்பர்குலம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். வித்தவுட் ஓப்பர்குலமாக இருக்கும். வித் ஓப்பர்குலம் அதில் கில் சீட்ஸில் இருக்காது. ஸோ தே ஹாவ் பவர்ஃபுல் ஜா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஆர் ப்ரெடேட்டர்ஸ், இவங்க வந்து ப்ரெடேட்டர்ஸ்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஏர் பிளாடர் இஸ் ஆப்சண்ட், ஏர் பிளாடர் இதில் கிடையவே கிடையாது. ஹென்ஸ் இதில் பார்த்திங்கன்னா அவாய்ட் சிங்கிங் ஸ்விம்ஸ் கான்ஸ்டன்ட்லியாக நம்மளால் இருக்க முடியாது. அதாவது இவங்க வந்து சிங்க் ஆக முடியாது, ஸ்விம்மாக என்ன சொல்கிறது கான்ஸ்டண்ட்டாக நீந்த முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 2 சேம்பர் ஹார்ட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து போய்கிலோ தர்மஸ்ன்னு நம்ம சொல்லலாம். கோல்ட் பிளட்டட்னால நம்ம போய்கிலோ தர்மஸ்ன்னு சொல்லலாம். ஸோ செக்ஸஸ் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். மேல் ஹேவ் பெல்விக் ஃபின்ஸ் இருக்கும் விச் பியர் கேல்ப்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். மெனி பார்த்திங்கன்னா இதில் அதிகமானது பார்த்திங்கன்னா வந்து விவி பேரஸாக தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஆர்கன் இஸ் ப்ரெசன்ட் இன் டார்பேடோன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டார்பேடோன்ற ஆர்கானிசமில் வந்து எலக்ட்ரிக் ஆர்கன் இருக்குன்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரைகான்ன்ற ஆர்கானிசமில் பார்த்திங்கன்னா பாய்சன் ஸ்டிங்னு ஒரு ஆர்கன் இருக்குன்றாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கன்னு சொல்கிறதோட
ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொய்லோடன் இதோட இன்னொன்று எக்ஸாம்பிள். இது வந்து டாக் ஃபிஷ்னு சொல்லலாம். இன்னொன்று எக்ஸாம்பிள் கூட இருக்குது. அது பார்த்திங்கன்னா வந்து கார்கேரோடான். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் இருக்குது. ஸோ இதை நான் சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ஆஸ்டிசைட்டிஸ். அது வந்து பாடி ஃபிஷ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா மெரைனாகவும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்கும், போனி எண்டோஸ்கெல்டன் இருக்கும், ஸ்ட்ரீம் லைன்டாக இருக்கும். 4 pairs ஆஃப் கில் கவர்ட் பை ஓப்பர்குலம். பாருங்கள், அதில் ஓப்பர்குலம் இதில் கிடையாது, ஆனால் இதில் ஓப்பர்குலம் இருக்குது. ஸோ ஸ்கின் இஸ் கவர்ட் வித் ஸ்கேல்ஸால் கவர்டாக இருக்கும். ஏர் பிளாடர் இருக்கும். ஹார்ட் வந்து இதுலேயும் 2 சேம்பர் தான், கோல்ட் பிளட்டட் தான். செக்ஸஸ் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து செப்பரேட்டாக இருக்கும். அது மட்டும் ஃபர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னல். மோஸ்ட் ஆஃப் தம் இதில் விவி பேரஸ்னு எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்துருப்பான். ஸோ இதில் பாருங்கள் ஓவி பேரஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இன்டெரக்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஹிப்போகேமஸ், அப்புறம் கேட்லா, இதெல்லாம் ஃப்ளையிங் ஃபிஷ், சீ ஹார்ஸ், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களே. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். மெரைன்லேயும் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்குது, ரெண்டுமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமான டிவிஷன், அதாவது டெட்ராபோடா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆம்ஃபிபியா, இன்னொன்று கிளாஸ் ரெப்டைலியா, இன்னொன்று கிளாஸ் ஏவ்ஸ் அதாவது பேர்ட்ஸ், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் மேமல்ஸ் அதாவது ஹியூமன்ஸ் கூட இதில் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ ஆம்ஃபிபியான்னு நம்ம எடுப்போம். ஃபஸ்ட்டு ஆம்ஃபிபியா பார்த்திங்கன்னா வந்து கேன் லிவ் இன் அக்வாட்டிக் அஸ் வெல் அஸ் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்லேயும் இருக்கும், அக்வாட்டிக்லேயும் இருக்கும். அதுவே நம்ம ரெப்டைலியா பார்த்தோம்னா வந்து மோஸ்ட்டாக வந்து வெறும் லேண்டில் மட்டும்தான் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஏவ்ஸில் பார்த்தோம்னா வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்கும், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் ஃபார் ஃப்ளையிங், அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து மேமல்ஸ், அதாவது ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் இதில் தான் வருவோம். ஸோ மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியலாக தான் இருக்கும். சிலது வந்து பறக்க முடியும்னு சொல்லிட்டாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு எக்ஸப்ஷன் கூட. அண்ட் லிவ் இன் வாட்டர், தண்ணியில் கூட இருக்கும். இது வந்து எக்ஸப்ஷன் தான், ஸோ கம்மியான அளவு தான் இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து 2 pairs ஆஃப் லிம்ஸ் இருக்கும், அதாவது ஆம்ஃபிபியன்ஸுக்கு இருக்கும் 2 pairs ஆஃப் லிம்ஸு. இப்போ வந்து ரெப்டைலியாவுக்கு பார்த்தோம்னா லிம்ஃப் பார்த்திங்கன்னா 2 pairs இருக்கும். இஃப் ப்ரெசண்ட்டாக இருந்தால் லிம்ஃப் இருந்தால் அது வந்து 2 pairs தான் இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. இப்போ ஏவ்ஸ் பார்த்தோம்னா வந்து 4 limb இஸ் மாடிஃபைடு இன்ட்டு விங்ஸ். ஸோ இது வந்து விங்ஸாக மாடிஃபை ஆனதுனால இவங்களால் பறக்க முடியுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 pairs ஆஃப் லிம்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னாலும் 2 pairs ஆஃப் லிம்ஸ் தான் இருக்கும். ஹியூமன்ஸ், மேமல்ஸு, இதுக்கு எல்லாருமே 2 pairs ஆஃப் லிம்ஸ் தான் இருக்கும். ஸோ மாய்ஸ்ட் ஸ்கின் வித்தவுட் ஸ்கேல்ஸ் இருக்காதுங்க. மாய்ஸ்ட் ஸ்கின் இருக்கும், ஆனால் ஸ்கேல்ஸ் இருக்காது இதை சுற்றி. ஸோ இது வந்து எதுக்கு தான் ஆம்ஃபிபியாவுக்கு. ஸோ இப்போ ரெப்டைலியாவுக்கு பார்த்தோம்னா வந்து ஸ்கேல்ஸ் இருக்கும், ஹேவிங் ஸ்கேல்ஸ் ஆர் ஸ்கட். ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும். ஸோ ஸ்கின் இஸ் ட்ரை வித்தவுட் கிளாண்ட் இருக்காது. இதில் பேர்ட்ஸ் இல்லை ஏவ்ஸுக்கு கிளாண்ட் இருக்காது. லாங் போன்ஸ் ஆர் ஹேலோ வித் ஏர் கேவிட்டிஸ். ஏர் கேவிட்டிஸ் இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எதில் படிச்சிருப்போம், கான்ட்ரிகைட்டிஸில் படிச்சிருப்போம், ஏர் கேவிட்டிஸ் இருக்காத மாதிரி. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுக்கு முன்னாடியே போயிடுச்சது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க, எங்கே அந்த பாயிண்ட் இருக்குதுன்னு தெரில, அப்புறமா நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இந்த நான் எப்போயாவது ஒரு தடவை சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி. ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் அதை கண்டுபிடிச்சிட்றேன். ஸோ இங்கே வந்து ஆப்சண்ட்டாக இல்லை, இங்கே வந்து ப்ரெசண்ட்டாக இருக்க ஏர் பிளாடர். நான் ஏதோ ஒரு இடத்துல அதான் ஆப்சண்ட்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, சாரி. ஸோ ஸ்கின் பார்த்திங்கன்னா வந்து மேமல்ஸுக்கு சொல்கிறேன். இது வந்து ஸ்கின் வந்து பொசஸ் ஹேர் ப்ரொடியூஸ் பண்ணும், நம்ம தலையில் முடி வளர்கிறதுல. அதுதான் மேமரி கிளான்ஸ் இருக்கும் டு ப்ரொடியூஸ் மில்க், அதாவது கவு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ வந்து ரெஸ்பிரேஷன் இந்த 4 எப்படி நடக்கும்னா, ஆம்ஃபிபியாவில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் வந்து கில்ஸு, லங்ஸு, ஸ்கின்னுனால நடக்கும். ரெப்டைலியா பார்த்தீங்கன்னா ஒன்லி பை லங்ஸ்னால மட்டும்தான் நடக்கும். ஏவ்ஸ்லேயும் ஒன்லி பை லங்ஸு. அது மட்டும் இல்லாமல் மேமல்ஸ், அதாவது ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்துலேயும் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்லி பை லங்ஸ்னால தான் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இதுக்கு ஹார்ட் வந்து எத்தனை சேம்பர்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆம்ஃபிபியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் வந்து என்ன சொல்கிறது 3 சேம்பர்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து கோல்ட் பிளட்டடாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட். இதுவே இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெப்டைலியாலையும் பார்த்தீங்கன்னா வந்து 3 சேம்பர்ட் ஹார்ட் தான். ஆனால் crocodile மட்டும் இதில் 4 சேம்பர்டாக இருக்கும். இது ஒரு எக்ஸப்ஷன். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட் அண்ட் ரிப்பீட்டட் நீட் கொஸ்டின் கூட. ஸோ இது பார்த்திங்கன்னா crocodileக்கு மட்டும் 4 சேம்பர் ஹார்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவும் கோல்ட் பிளட்டட் ஆர்கானிசம் தான். ஆனால் மிச்சம் இருக்க ரெண்டும் பார்த்திங்கன்னா, அதாவது பேர்ட்ஸ், ஹியூமன்ஸ், அப்புறம் அனிமல்ஸ் இதெல்லாம், அதாவது ஏவ்ஸ், மேமல்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வார்ம் பிளட்டட் தான். இங்கே பாருங்கள் 2 இடத்துலையும் கொடுத்துருக்கான், இங்கே கொடுக்கல, ஆனால் இதுவும் வார்ம் பிளட்டட் தான். ஸோ ஹார்ட் வந்து இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா 4 சேம்பர்டாக தான் இருக்கும். அப்புறம் இது வந்து என்ன டைப்ஸ்னு பார்க்கும்போது இது வந்து மோஸ்ட்லி ஓவி பேரஸாக இருக்கும், அதாவது ஆம்ஃபிபியா வந்து ஓவி பேரஸாக இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து ரெப்டைலியா வந்து ஓவி பேரஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏவ்ஸும் ஓவி பேரஸாக இருக்கும். ஆனால் இப்போ மேமல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஓவி பேரஸாகவும் இருக்கலாம், இல்லை விவி பேரஸாகவும் இருக்கலாம். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான்.
இதோட எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஆம்ஃபிபியான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எங்கே இருக்கும், அக்வாட்டிக்லேயும் இருக்கும், டெரஸ்ட்ரியலையும் இருக்கும். அக்வாட்டிக் டெரஸ்ட்ரியலில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், ஃப்ராக் பார்ப்போமா. ஸோ அது வந்து சயின்டிஃபிக் நேமில் ரானான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹைலா, சால்மாண்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ஃபிபியன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ரெப்டைலியாவோட எக்ஸாம்பிள்ஸ் crocodile இங்கே ஏற்கனவே சொல்லிட்டான், அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அது மட்டும் இல்லாமல் கெமீலியா, நாகா தான், வேறு எதுவும் கிடையாது, ஸ்னேக்ஸ் தான். ஸோ இந்த மூணு பார்த்தீங்கன்னா வந்து ரெப்டைல்ஸோட எக்ஸாம்பிள். அடுத்தது நம்ம பேர்ட்ஸ், ஏவ்ஸ்லாம் பார்த்தோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆஸ்ட்ரிச்ன்றது ஒரு எக்ஸாம்பிள், இந்த பேர்டால் பறக்க முடியாது, அது ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்துக்கோங்க. கொலம்பா, அதுக்கப்புறம் பாவோ, இதெல்லாம் ஒரு டைப்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வேணும்னா பைகாட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ இப்போ அடுத்து மேமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹியூமன்ஸே சொல்லலாம், இல்லை கேமல், ப்ளூ வேல், பிளாட்டிபஸ். இது வந்து எல்லா ஆர்கானிசம்ல ஃபங்கை, பிளான்ஸ் அந்த மாதிரி இதுலேருந்து பிளாட்டிபஸ் கொடுத்துருப்பான். ஸோ பிளாட்டிபஸ்ன்றது உங்களால் அந்தளவுக்கு பார்க்க முடியாது, ஓவி பேரஸ் அனிமல் அது. ஸோ அது இங்கே கொடுத்துட்டான், மென்ஷன் பண்ணிட்டான் ஓவி பேரஸ்னு. ஸோ இதோட பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லா கிளாஸிஃபிகேஷனையும் முடிச்சிட்டோம். இது நான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இது வந்து ரிவிஷன் தான். நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி போகும்போது இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம்னாலும் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா வந்து 35 மினிட்ஸுக்கு மேலே போயிடுச்சு. இப்போ 36 மினிட்ஸே இப்போ ரீச் ஆகிடுச்சு நான் பேசிகிட்டு இருக்கும் போதே. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ ஏன்னா நான் டைமிங்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் கடைசி வரைக்கும் பார்க்குறது இல்லை. ஸோ பரவாயில்ல, நான் இனி வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதோட டாக்குமெண்ட் லிங்க் நான் கன்ஃபார்மாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஒருவேளை நான் மறந்துட்டேன்னா நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என் ஸ்க்ரீனில் நான் வந்து கொடுக்க பார்க்குறேன். என்னது மோஸ்ட்லி இப்போயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி அனிமல் கிங்டம் பார்த்த வீடியோஸ்லாம் கொடுத்துட்றேன், எடுத்த வீடியோஸ்லாம் கொடுத்துட்றேன். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க, ப்ளேலிஸ்ட் கூட இருக்குது. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன்ட், பாய் பாய்.